நாங்கள் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் பசங்களை கஷ்டப்பட்டு தான் +2 வரைக்கும் படிக்க வச்சுருக்கோம். ஆனால் இப்போ காலேஜ் சேர்க்குறதுக்கு பசங்க பெரிய பெரிய காலேஜில் தான், அதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம பெரிய பெரிய காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களோட சுச்சுவேஷனை புரிய வைக்கிறது? ஓகே, இது பர்பஸை உணர்றதில்லை. குழந்தைகள் எந்த பர்பஸ்க்காக இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னாக்கா என்ன பர்பஸ்க்காக கல்யாணம் பண்ணுறோன்னோ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு டிவி வாங்குகிறோன்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம டிவி வாங்கணும். ஒரு வானொலி இருந்ததுன்னா அந்த வானொலினா ரேடியோ இருந்ததுன்னா அந்த ரேடியோ எதுக்காக நம்ம இந்த லான்ச் பண்ணாங்க. ஒரு செல்ஃபோன் இருக்குது இப்போ நீங்கள் டேட்டுக்குன்னா அந்த செல்ஃபோனோட பர்பஸ் என்ன இப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அப்படி உணராததுனால தான் இந்த பிரச்சனைகள். இந்த செல்ஃபோனில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, வால் கிளாக் இருக்குது, டைம் பார்க்கலாம், கால்குலேட்டர் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது, கேம் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட் மூலிமா நம்ம சோஷியல் மீடியா இருக்குது. அப்புறம் இது ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஃபோன் வாங்குறோமானா இல்லை. அதுக்கு பேர் கைபேசி, பேசுகிறதுக்காக வாங்குறது. தொலைத்தொடர்பு, தொலைவில் இருக்கிறவரோட தொடர்பு கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஃபோன். இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியமானது. மீதியெல்லாம் அடுத்து தான் அப்படிங்கிறது நம்ம ப்ரியாரிட்டி, முக்கியத்துவத்தை வரிசைப்படுத்த கற்றுக்கணும். நமக்கு ஆல் இன் ஒன்னாக இருக்குது இப்போ ஃபோனு. அந்த வகையில் சந்தோஷம். ஒரே ஒரு பீஸில் அதுலேயே பேங்க் பர்ஸ் மாதிரி வச்சுருக்கோம், வேலண்ட்டாக வச்சுருக்கோம். அதை நம்ம அதுலேயே மணியை ட்ரான்ஸ்ஃபர் வர பண்ணுறோம். ஸோ எல்லாமே அந்த ஃபோன்லேயே ஆயிடுச்சு, ஆல் இன் ஒன்னாக இருக்கிறது. எவ்வளோ வசதி வாய்ப்புகள் அந்த ஃபோனில் இருந்தாலும் அதோடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கணும்? எல்லாம் பண்ணலாங்க, ஆனால் பேச முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் டேப்லாம் வச்சுருந்தீங்க, கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கீங்க, அதில் எல்லாமே பண்ணலாம், இது எல்லாமே அதில் பண்ணலாம். ஆனால் அதை என்ன பண்ண முடியல, கேரி பண்ண முடியல ஒரு பக்கம். ரெண்டாவது ஃபோன் பேச முடியாது. பேசுறதுக்கு சௌகரியமாக இருக்குது இதில் மட்டும்தான். செல் நம்பரை பேஸ் பண்ணி தான் எல்லாம் கொடுக்குறாங்க, சிம் கார்டை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்குது. அப்போது பேசுவதற்காக தான், அதுதான் நம்பர் 1. அதுபோல் ஒரு குழந்தை படிக்க போகுது அப்படின்னாக்கா என்ன பர்பஸ்க்காக படிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்கள் காலேஜுக்கு போகிற வரைக்கும் எல்லாரும் சொல்லி வீட்டில் வளர்க்குறது எப்படின்னா, இருக்கிறதுலே முக்கியமானது இந்த 10th எக்ஸாம் தான், இதில் பாஸ் ஆனால் தான் எதிர்காலமே இருக்குது அப்படின்லாம் ஒரு பயம். அதுக்கப்புறமா நீ ஃப்ரீ ஆகிடுவேன்னு. அப்புறம் +1க்கே இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் +2, இதுதான் உன் வாழ்க்கையிலே டெட்லைன், இதில் நீ ஊற்றிக்கிட்ட அவ்வளோதான், மொத்தமாக போச்சு வாழ்க்கை அப்படின்னு உழுந்து படின்னு சொல்லி படிக்க வைக்கிறோம். இப்படிலாம். அப்போது நீ காலேஜ் போயிட்டுனா நீ உன் இஷ்டமால விளாட்லாம், நீ இஷ்டம் போல் இருக்கலான்னு. யூனிஃபார்மை துறக்கலாம், முதல்ல யூனிஃபார்ம் போடுற வேலையை நிறுத்திக்கலாம், கலர் ட்ரெஸ் போடலான்ற ஒரு ஃபேண்டசி, ஒரு கற்பனை. அதுக்கப்புறமா இஷ்டத்துக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், இஷ்டத்துக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆட்டம். சுதந்திர பறவையாக திரியலான்ற மாதிரியான இந்த சொசைட்டி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தம், டீச்சர்ஸு, அப்புறம் சமூகம் எல்லாருமே சேர்ந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு மாயையை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதில் இருந்து அந்த பசங்க அதில் ஒரு கற்பனையை வளர்த்துக்குச்சிங்க. நாம் இனிமேல் சுதந்திர பறவை. 2 காரணம். 1, 18 வயசு ஆயிட போகுது நமக்கு. அதனால் நமக்கு ரெக்க முளைச்சிரும், இனிமேல் நம்ம இஷ்டத்துக்கு பறக்கலான்ற ஒரு நினப்பு வந்துடுது. ஒரு பக்கம் அந்த நினப்பு. இன்னொரு பக்கம் இஷ்டப்பட்ட மாதிரி ஆடலாம், பாடலாம், ஓடலான்னு அது ஒரு சொன்ன. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக காலேஜுக்கு போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது தப்பு, அது முடியாது, அது கிடையாது, அது இல்லை. நீங்கள் பார்க்குற டிவியில் பார்க்குறது, சினிமாவில் பார்க்குறதெல்லாம் உண்மையே இல்லை. அப்படி ஒரு காலேஜில் அந்த மாதிரிலாம் தாறுமாறாக நீங்கள் நாசமாக போகிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறதே கிடையாது காலேஜிலெல்லாம். அது நீங்களாக வச்சுருக்கிற ஒரு கற்பனை. அதெல்லாம் மிகப்படுத்தப்பட்ட ஒரு சீனு தான் சினிமாவிலலாம் காட்டுறாங்க. அது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது உண்மை கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க.
எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு நாள் லீவ் போட்டால் கூட ஏன்னா 2-3 சிஸ்டம்லாம் வச்சுருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். காலேஜிலலாம் ஓப்பன் கேம்பஸ்ன்றாங்க. அட்டண்டன்ஸே இல்லாமல் அட்டண்டன்ஸை போட்டு வெளியே சுற்றின்னு இருக்குது 1-2 காலேஜுங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும், 1-2 இருக்குது. அப்புறம் பல காலேஜில் வந்து ட்ரக்ஸுன்னு தாறுமாறாக பரவிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி போதை கேஸுங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாமல் காலேஜ் நம்ம வந்து கட்டி விட்ருப்பாங்க கவர்மெண்ட்டில். நம்மளோட பர்பஸ் என்ன? படிக்கணும். ஏன் படிக்கணும்? நல்லா சம்பாதிக்கணும். ஏன் சம்பாதிக்கணும்? நல்ல லைஃப் ஸ்டைலாக வாழணும். எதிர்காலத்தில் நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழணும் அப்படின்னாக்கா நிகழ்காலத்தில் நிறைய படிக்கணும்னு அர்த்தம். உரம் போடாமல், விதை நடாமல், உரம் போடாமல், செடியை பாதுகாப்பாக வளர்க்காமல் அது மரமாகி பணம் காய்க்கிற மரமாக அது ஆகாது. அப்போது ஆரம்பத்துலேருந்தே இருக்கணும். அப்போ நம்ம வந்து பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா ஒரு ஒழுங்குமுறை, முக்கியத்துவ முறை வரணும். முக்கியத்துவ முறை என்னென்னா இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸ் நடக்குது அப்படின்னாக்கா ஒரு கவர்மெண்ட் மீட்டிங் ஒன்று போடுறாங்க. அதில் சிஎம் வராரு, பிஎம் வராரு அப்படின்னா இப்போ யாருக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னாக்கா அது பேர் புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டரில் பேரில் அவங்களுக்கு ஹானர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போலையான முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கொடுக்க கற்றுக்கணும். எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம், உயிர் இருக்கணும். அதனால் உயிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உயிரை கெடுத்துக்கிற விளையாட்டுகளை விளையாடக்கூடாது, உயிரை கெடுத்துக்கக்கூடாது. ஸோ உயிர் ரொம்ப முக்கியம். கொரோனா வந்தப்போ தான் உயிரோட மகத்துவம் பல பேருக்கு புரிஞ்சுது. ஸோ 2000க்கு அந்த கொரோனாக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தெரியாது, ஆனால் முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் தெரியும், விவரம் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும்னு வச்சிங்களேன். ஆக உயிர் எவ்வளோ முக்கியங்கிறது இந்த கொரோனா காலத்தில் மக்கள் உணர்ந்துருப்பாங்க. ஆக உயிருக்கு தான் ரொம்ப நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்பர் 1 நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் இதை அப்படியே போட்டு ஒரு அட்டையில் எழுதி கேலண்டரில் ஒட்டி, ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அதை கேலண்டரில் ஒட்டி, இல்லைன்னா நல்லா ஃப்ரேம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. முக்கியத்துவம், வாழ்க்கையின் முக்கியத்துவம் எது இருக்குன்னு நம்பர் 1 உயிருக்கு கொடுக்கணும். நம்பர் 2 என்னென்னா மூளைக்கு கொடுக்கணும். மூளைக்கு இப்போது 1000 கோடி சொத்து பத்து இருக்குது, ஆனால் அவன் வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தானாக்கா ஏதாவது பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. கோமா ஸ்டேஜில் இருந்தால் பிரயோஜனப்படாது. ஐக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம மூளையோட இது ஐக்கு லெவல் இருக்குது. ஒரு 55 இருக்கணும் அப்படிங்கலாம், சினிமா 50க்கு மேலே இருக்கணும் ஐக்கு லெவல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சராசரி மனுஷனாக இருக்கிறதுக்கெலாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணும்னாக்கா அது கூட தேவையில்லைங்க. லோவாக ஆகக்கூடாது, 20-30ன்னுலாம் போயிடாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஐக்கு லெவல் இருக்கணும்ல, அது பேர் தான் மூளை வளர்ச்சின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? இந்த மூளை சரியாக வேலை செய்யணுங்க. போதுமான அளவுக்கு புத்தி உள்ளவனாக இருக்கணும். மூளை இருக்கணும். இல்லைனாக்கா கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி மூளை சுத்தமாக வேலை செய்யலைன்னா மூளை சாவுன்னு சொல்லிவிடும். மூளை செத்து போனோன்னா வச்சுக்க மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு. அதனால் மூளைக்கு முக்கியத்துவம். உயிருக்கு நம்பர் 1. 2வது மூளை. இந்த மூளை வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் அந்த காலத்துலலாம் நம்ம கிராமங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், மூளை வளர்ச்சிக்கு பல விளையாட்டுகளை விளையாடுவோம். ஃபிசிக்கலாகவும் உடலுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் மூளை வளர்ச்சிக்கான விளையாட்டுலாம் விளையாடுவோம். பல்லாங்குழி முதல் கொண்டு எல்லாம் மூளை வளர்ச்சிக்கான விளையாட்டு. பல்லாங்குழி முதல் கொண்டு கில்லி தாண்டுன்ற மாதிரி எல்லா விளையாட்டுமே மூளை வளர்ச்சிக்கான விளையாட்டுகள் தான். ஸோ மூளை வளர்ச்சிக்கு இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது, ஃபிசிக்கலாக இல்லை. ஆனால் மூளை வளர்கிறதுக்கு கம்ப்யூட்டரில் கூட நிறைய விளையாட்டு இருக்குது, செல்ஃபோன்லலாம் நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது. இது மூளை வளர்ச்சி ரொம்ப முக்கியம். மூளையோட ஆக்டிவேஷன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆக முதல்ல உயிருக்கு முக்கியத்துவம், 2வது மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், 3வதா உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு 4வதா மன ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும். மனசுக்கான ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். 4வதா மனசுக்கான ஆரோக்கியம், மனம் இருக்கணும், நல்லா இருக்கணும், மென்டலாக இருக்கக்கூடாது, குழப்பமாக இருக்கக்கூடாது, கிளாரிட்டி வேணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ முதல்ல உயிருக்கு, 2வது மூளைக்கு, 3வதா உடல் ஆரோக்கியம், 4வது மன ஆரோக்கியம், 5வதா ஒழுக்கம் முக்கியமாக இருக்குது. ஒழுக்கம், ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோங்கிறதுலேருந்து எத்தனை மணிக்கு தூங்குறோங்கிறதுல இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். லைஃப் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். இந்த டிசிப்ளினில் இத்தனை மணிக்கு எழுந்துப்பேன், இத்தனை மணிக்கு பல்லு தேய்ப்பேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு காஃபி சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன் அப்படின்ற சிஸ்டமேட்டிக்குள்ளே இருக்கணும். இதுதான் ஒழுக்கம். பேசிக் ஒழுக்கம் இதுதான். அடிப்படை ஒழுக்கங்கிறது எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோங்கிறதுலேருந்து எத்தனை மணிக்கு தூங்குறோங்கிறது வரைக்கும் முக்கியம். அப்புறம் என்னென்னலாம் பழக்கங்களை பழக்கி வச்சுக்கிறோன்னு, பீடி, சிகரெட்டு, தண்ணி,
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மாது போன்ற விஷயங்கள்லாம் பழகாமல் இருக்கணும். இதெல்லாம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்துக்கு அப்புறமா இதுக்கப்புறம் தாங்க கல்வியே முக்கியம். ஆனால் பல பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, கல்வி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒழுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ஔவையார் போன்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாத கல்வி அது ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஒழுக்கம் இல்லாத கல்விங்கிறது உயிரற்ற உடலுக்கு செய்யகின்ற அலங்காரம் போன்றதுன்றாங்க. ஒழுக்கம் இல்லாத கல்வி என்னது, செத்துப்போன பணத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கல்வி அவசியமே கிடையாது. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். காலையில் எத்தனை மணி, நீங்கள் பெரியவங்களே ஒழுக்கத்தை முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எப்போத்துலேருந்து பசங்க சரியாக எழுந்துக்கல, பல் விளக்காமக்குள்ளே கூட அப்படியே சும்மா முகத்தை எடுத்து தொடச்சி விட்டுட்டு யூனிஃபார்மை போட்டு விட்டு ஸ்கூலில் எடுத்து போய் விட்டுருவோம். நம்ம சீக்கிரம் எழுந்துக்காமல் எத்தனை மணிக்கு ஸ்கூல் போனோன்னா அதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணுன்றது தெரியல. ஆக ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது என்ன அடிப்படை ஒழுக்கத்திலேருந்து இருக்குது. காலையிலேருந்து எழுந்துக்கிறதுலேருந்து, சாப்பிட்ற முறைகள்லேருந்து, சாப்பிட்ற விஷயங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் ஒழுக்கம் முக்கியம். கூடாததை தொடவே கூடாது. என்னென்னலாம் கூடாதோ அது தொடக்கூடாது. மது வகை, போதை வகைகள், இவைகளெல்லாம் தொடவே கூடாது. அதெல்லாம் ஒழுக்கத்திலே சேராது. இந்த சொசைட்டி அலோவ் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் 1000 காரணம் சொல்லுங்கள், ஒழுக்கம் இல்லாமல் தான். என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் அவங்களாம் பணத்துக்கு சமன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரி, அந்த படிப்பெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒழுக்கம் தான் முக்கியம். ஸோ ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்துக்கு அப்புறமா தான் படிப்பு வரும். கல்விங்கிறது எப்போன்னா ஒழுக்கத்துக்கு அப்புறம் தான் கல்வி. ஆச்சாரத்துக்கு அப்புறம் தான் கல்வி. ஆச்சாரம் அனுஷ்டானம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கத்துக்கு அப்புறமா கல்வி. அது நம்ம சக்திக்கு கொண்டு அதை அதிலேருந்து தான் நம்ம சக்தியை தான் வெளிப்படுத்த போகிறோம். ஆக அந்த படிப்பு தான் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோங்கிறது படிப்பு. படிப்புக்கு அப்புறமா வேலை கிடைக்கணும். வேலைக்கு அப்புறமா வேலை சம்பாதிக்கணும். இதில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இன்றைக்கி டேட்டுக்கு சமந்தான் அப்படிங்கிறதுனால வேலையை முதல்ல போட்டேன். வேலைக்கு அப்புறம் தான் உறவு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. உறவு முறைன்னா என்ன, எந்த காரணத்துக்கு கொண்டு சில விஷயங்களுக்கு உறவு முறை சடங்குகள்லாம் கலந்து கொள்ளாமல் போகக்கூடாது. என் சொந்தக்காரனுக்கு அத்தை பையனுக்கு கல்யாணம், ஐயோ நான் இப்போ போக மாட்டேன், எனக்கு படிப்பு இருக்குது முக்கியம், எக்ஸாம் இருந்தால் தவிர அதை கட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா அதனால தான் அந்த படிப்பை முன்னாடி போட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றும் இல்லாத அப்பா வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் நாமக்கு வாச பேருக்கு ஒரு ஆள் போய் கலந்துக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பேருக்கு ஒரு ஆள்லாம் போய் கலந்துக்கூடாது. குடும்பத்தோடு போய் கலந்துக்கணும். உறவு முறைகளில் கலந்துக்கணும். உறவு முறை விழாக்களுக்கு போய் கலந்து கொள்ள வேண்டும். உறவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும், தக்க வச்சுக்கணும். அந்த உறவு முறைகளில் அன்பாக பேசி பழகி வளர்த்துக்கிட்டே வரணும். உறவு முறை ரொம்ப முக்கியம். சில பேர் படிப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் போய் கலந்துக்கிறதே கிடையாது. கலந்துக்கலன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த சடங்குனா என்ன, சம்பிரதாயம்னா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கும்? கலாச்சாரமே அழிஞ்சு போயிடும்ல. ஆக கலாச்சாரத்தை தான் உறவு முறை கலாச்சாரம் கூட எழுதிக்கும். அந்த இடத்துல நம்மளுடைய கலாச்சாரம் மெயின்டைன் பண்ணுறது அந்த இடத்துல எழுதிக்கணும். உறவு முறை, பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸு, ஈவெண்ட்டு, ஃபேமிலி ஈவெண்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த ஃபெஸ்டிவல்ஸு எப்படி கொண்டாடுறோங்கிறது, செலிப்ரேஷன், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. செலிப்ரேஷன்ற வார்த்தையை டெத்து இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது செலிப்ரேஷன் சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த துக்க நிகழ்வில் கூட நம்ம கலந்து கொள்ளணும். வாழ்க்கையில் இதுவும் தெரிஞ்சுக்கணும். டெத்துனா என்னான்றதும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு யதார்த்தம். அந்த டெத்தில் பல கதையை நம்ம கற்றுக்க முடியும். ஒரு டெத்துக்கு போகிறோன்னாக்கா அங்கே போனால் தெரியும், ஆஹா இவர் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார் அவர் போயிட்டாரேன்னு அழுவாங்க. நம்மளாம் போனால் ஒருத்தனை அழுவ போகிறதில்ல, நம்ம உண்மையை ஒருத்தருக்கும் செய்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்குது. இப்போ விஜயகாந்த் இறந்து போனார். இறந்து போனதுக்கப்புறம் தான் அவரோட பல விஷயங்கள் வெளியே தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி யாருமே தெரியப்படுத்தாமல் அப்படியே மூடி வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்கே ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடுமோன்னு பயம் பல பேருக்கு. அதனால் அவர் வெளியே தெரியாமலே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மனுஷனும் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனான்னு அவன் டெத்துக்கு போய் பார்த்தா தெரியும் அவன் எப்படி வாழ்ந்தான்றது. அப்புறம் சில பேர் குடிச்சிட்டு சின்ன வயசுல செத்து போயிருப்பான். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓ ஒழுக்கக்கேடாக இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும்.
அப்படிங்கிறது. நான் ஒழுக்கக்கேடாக இருந்தால் என்ன, நல்லவனாக இருந்தால் என்ன, எல்லா விஷயமும் டெத்துக்கு போனீங்கன்னா தெரியும். எல்லாரும் டெத்துக்கு போகணும். சொந்த பந்தங்களுடைய டெத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வரணும். ஆக உறவு முறைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வாழ்க்கை முறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவிச்சு என்ன செத்து போனாலாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது பொருள் மொத்தத்தில் ஒரே வார்த்தையாக கலாச்சாரம்னு சொல்லிக்கலாம். இந்த கலாச்சாரத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து சேமிப்பு, எதிர்கால சேமிப்புக்குன்னு ஒரு அளவுக்கு நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் ஒதுக்க வேண்டியது இருக்கும். நேரத்தையும் ஒதுக்கணும் எதிர்காலத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை ஒதுக்கி ஏதாவது ஒன்று நம்ம சைடில் ஏதாவது ஒன்று பண்ணணும். பணத்தை ஒதுக்கி ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு வரணும். இதுக்கப்புறமா இந்த சேமிப்பு வேலை முடிஞ்சதுக்கப்புறமாவும் நம்மக்கிட்ட ஏதாவது நேரமும் பணமும் இருந்ததுன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். எப்போ இருக்குது இந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது பாருங்கள், 10வது இடத்துல இருக்குது. 10வது இடத்துல இருக்குது என்ஜாய்மெண்ட். இதை தூக்கி இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, +2 படிக்கிற குழந்தைங்க, ஆண் குழந்தைங்களோட பெண் குழந்தைங்க அதிகமாக ஆசைப்பட்டு கற்பனையில் இருந்து இந்த 10வது இடத்துல இருக்கிற என்ஜாய்மெண்ட்டை தூக்கி நம்பர் 1ல் போட்டுக்குதுங்க. காலேஜுக்கு போனோன்னா வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணலான்னு நினப்பில் இருக்குதுங்க. உங்கள் கற்பனை ஒருபொழுதும் நடக்காது. ஏன்னா அதெல்லாம் மாயை, மித்து. அது உண்மை கிடையாது. நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே என்ஜாய் பண்ணிட முடியாது. இதுதான் உண்மை. என்ஜாய்மெண்ட்டுங்கிறது லாஸ்ட்டில் தான். கேளிக்கை அப்படிங்கிறது கடைசி தான், முதல்ல கிடையாது. கடைசியில் செய்ய வேண்டியது முதல்ல சேர்ந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன 10மே நீங்கள் இழந்துருவீங்க. வாழ்க்கையே வீணாக போயிடும். என்ஜாய்மெண்ட்டு முதலில் கிடையாது, அது கடைசி. ஆக இந்த ப்ரியாரிட்டியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வருஷப்படுத்தி எழுதி வச்சுக்கிறது, கண்ணாடியில் ஒட்டி வச்சுக்கணும். ஒரு பேப்பரில் எது ஒரு அட்டையில் எடுத்து கண்ணாடியில் அப்படி ஓரமாக பீரோ கண்ணாடியில் எடுத்து சொருவி வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு பெருசாக A4 சைஸில் எழுதி டைப் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து ஒரு கேலண்டரில் அடித்து அதை எடுத்து வீட்டில் மாட்டி வச்சுக்கணும். சாமி படத்தை விட இது சக்தி வாய்ந்தது இந்த ஒழுக்க முறைகள். இந்த முறைகள் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது உங்களுக்கும் தெரியணும், உங்கள் குழந்தைங்களுக்கும் தெரியணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் குழந்தைய பார்க்க வைக்கணும். இந்த வீடியோவை உங்கள் குழந்தைய பார்க்க வைக்கணும். ஏன் அப்படின்னா தேர்ட் பர்சன் அப்ரோச்சுன்னு ஒன்று இருக்குது. இப்போ யார் எந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாது. அம்மா அப்பா நேரடியாக சொன்னாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு மண்டையில் ஏறாது. ஆனால் டீச்சர் போய் சொன்னாங்கன்னா ஏறுது. நீங்கள் என்ன ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது கேட்காதுங்க. ஆனால் டீச்சர் சொன்னாங்கன்னா நம்மக்கிட்டே அதே டைலாக் வந்து சொல்லுங்கள். அப்போ டீச்சர் சொன்னால் கேட்குது பார்த்தீங்களா? அதுபோல் தேர்ட் பர்சன் அப்ரோச். ஒரு சமாதானப்படுத்துகிறாங்க 2 பேர், பிரச்சனையாகுது, கேட்க மாட்டானுங்க. ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி போய் உட்காந்தா வேறு வழி இல்லாமல் கேட்பான். ஒரு காக்கி சட்டை போட்ட இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னாடி உட்காந்து 2 பேர் சமாதானப்படுத்தினா அமைதியாக உட்காந்து கேட்பானுங்க. ஜட்ஜி ஒரு டேபிளில் உயரமாக போட்டு உட்காந்துட்டு 2 பக்கம் 2 கூண்டை போட்டு அங்கே போய் உட்காந்துருப்பார். ஜட்ஜி முன்னாடி வந்து சவுண்டாக பேச முடியாது. அவர் முன்னாடி விவாதம் நடந்து அவர் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டை கேட்குறோம் நாம். ஆக தேர்ட் பர்சனை படிச்சு ஒரு பெரிய மனுஷனுக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன கேட்காது. இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சது தான், பெற்றவங்களுக்கே இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆர்டர் தெரியாது உங்களுக்கு. இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியாது, எதுக்கப்புறம் எதுங்கிறது ஆர்டர் தெரியாது. கொஞ்சம் அதில் வாழ்க்கையில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுனால நாங்கள் அந்த ஆர்டர் பண்ணி வச்சுருக்குறோம். ஆக இந்த ஆர்டர் படி நீங்களும் வாழ கற்றுக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தேர்ட் பர்சன் அப்ரோச்சுங்கிற முறையில் 3வது மனிதனாக நான் சொல்லும் இந்த வீடியோவை நீங்கள் அந்த குழந்தைங்களை பார்க்க வைங்க. அது உங்களோட கற்பனைகள் எல்லாம் சரிப்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.